தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எதுவரை நடைபெறும் என்ற ஒரு அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. மார்ச் 17 முதல் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இந்த பட்ஜெட் கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் எத்தனை நாட்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பாக அலுவல் ஆய்வு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தின் தொடர்ச்சியாக தற்பொழுது எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை நடைபெறுகிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அரசு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி இரங்கல் குறிப்புகள் மற்றும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட இருக்கிறது. அன்றிலிருந்தே 2025-2026 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் 20ஆம் தேதி வரையிலும் விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. 21ஆம் தேதி அந்த விவாதத்தின் மீதான பதிலுரை என்பது வழங்கப்பட இருக்கிறார்கள். அமைச்சர்கள் 2 பேரும் பதிலுரை என்பது 21ஆம் தேதி வழங்கப்பட இருக்கிறது. 22, 23 ஆகிய 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்ட பிறகாக 24ஆம் தேதியிலிருந்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களுக்கு ஒவ்வொரு துறை என்ற விதத்தில் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையிலும் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல ஏப்ரல் 30ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் அன்று காவல் மற்றும் தீயணைப்பு துறையின் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மார்ச் 24ஆம் தேதி துணை முதலமைச்சர் அவருடைய துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை தொடங்கப்பட இருக்கிறது என்றும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி இந்த துறை மீதான விவாதத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை மீதான விவாதம், அதே போல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீதான விவாதம் என்பது நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.